இணையதளத்துல அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ செம்ம வைரல். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பல பேர்கிட்ட பார்க்க முடியுது. ஆப்வியஸா பல கட்சியினர் மத்தியில பார்க்க முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் என்னால பொறுக்க முடியல, என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கொதித்து எழறாரு. என்ன காரணம் அப்படிங்கறதையும் அரசியல் வட்டாரத்துல இன்று வரைக்கும் செம்ம டாபிக் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்துல இந்த மாடு தொழுவத்துல மாடு கட்டுறது இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தாரு. இது நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அவரை நிறைய பேர் என்னங்க வெள்ளை சட்டையெல்லாம் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தாங்க பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை பெஸ்ட்ன்னு போட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இயற்கை விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய பதிவை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். அண்ட் நான் இந்த நேரத்துல கொஞ்சம் சும்மா இருக்கிறேன், ஏன்னா முன்னாடி மாநில தலைவரா இருக்கும் பட்சத்துல எனக்கான வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு. குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாம இருந்துச்சு. என்னுடைய வேலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சூழ்நிலையில என்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச விவசாயத்தை பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பொழுதுமே எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தவர் அண்ணாமலை. சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர். என் பொலிட்டிக்கல் லைன்ல அவரு ஃபேம் அவரே கிரியேட் பண்ணாரு, காசு கொடுத்து ஆடோ ஸ்பான்சர்ஸோ கொடுத்து பண்ணாரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஓரளவுக்கு நம்மள மாதிரி இருக்கிற நபர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வயதான நபர்கள் வரைக்கும் அதிகபட்சத்துல இபிஎஸ் உங்களுக்கு பிடிக்குமா, அண்ணாமலை பிடிக்குமா அப்படின்னு வரும்போது அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேர் சொல்றாங்க. அண்ணாமலையை தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கும் போது தமிழக வெற்றி கழகத்தை விட அண்ணாமலை. இந்த மாதிரி பல கட்சிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் இப்போ ஒரு முதல்வர் வேட்பாளரா இல்லாத அண்ணாமலை அவர்களுக்கான ஓட் ஷேர் அப்படிங்கிறதே அதிக அளவுல இருக்கு. தனியா அவர் கட்சி ஆரம்பிச்சவே நல்லா இருக்கும், வாயிலேயே வடை சுட்டுட்டு போக வேண்டியதான், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா அண்ணாமலை வெளில வருவாரா, தனியா கட்சி தொடங்குவாரான்னு கேட்டீங்கன்னா டெபாசிட் வேணும், கண்டிப்பா வேணும். அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்பதான் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கேன், அதுலயே 3.5 கோடி நான் கடனாளியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாருல்ல, அது சம்பந்தப்பட்டு தனது எக்ஸ் வலைதளத்துல ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்றாரு. இந்த வீடியோ செம்ம வைரல் ஆயிடுது, நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு பொலிட்டீஷியன் ஸ்டார்ஸை நாங்க பார்த்திருக்கோம், ஆனா உங்களை மாதிரி இவ்வளவு டெடிகேட்டடா விவசாயம் பக்கம் போய் நின்னவங்களை நாங்க பார்த்ததே இல்லை, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நல்ல பதிவுகள். கூடவே நிறைய இளைஞர்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்கணும், ஃபாரின் போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் சூழ்நிலையில விவசாயம் ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழில் அப்படிங்கறத எங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவா அப்படின்னு ஒரு பாசிட்டிவான சைட்ல பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னொரு பக்கம். என் அடுத்த கட்டமா விவசாயம் எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய உயிர் நாடி அப்படின்னு நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்களுடைய விவசாய தொழிலை நீங்களும் செய்யறது பார்க்கும்போது, அந்த மாடை கட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற பல பேர் தனது ஆழ்ந்த சந்தோஷத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் விவசாயிகளுடைய முழு சப்போர்ட் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ட் நான் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் சைட் ஆஃப் அண்ணாமலை ஃபார் திஸ் வீடியோ, ஓகேவா? பட் பாசிட்டிவ் மட்டும் தானே இருக்கும், இல்ல நெகட்டிவும் இருக்கும்ல. அது என்னலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போமா? அது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த வீடியோவை நான் முன்னாடி போட்டிருந்தேன், நீங்க அதாவது சைட்ல இருக்கும், நீங்க பாருங்க, அது கூட பாருங்களேன். இப்ப நெகட்டிவ் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை எப்படி இருக்காரு? வெள்ளை சட்டை. யாராவது எந்த இடத்துலயாவது சாணி அல்றவங்களும் இந்த மாதிரி மாடு கட்டும் போது தொழுகத்துல வேலை செய்யறவங்களும் வெள்ளை கலர்ல விவசாயம் பண்றவங்க வெள்ளை சட்டை போட்டு பண்ணிருக்காங்களா? இது என்னது இதெல்லாம்? உருட்டு திமுக உருட்டுது, அப்படி உருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி அதிமுக அல்வா, உருட்டுக்கடை அல்வா எல்லாம் ஃப்ரேம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க உருட்டுறது பெரும் உருட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒண்ணு, அதற்கான பதில் நான் சொல்றேன். இது சும்மா அவர் எப்பவுமே ஃபுல் டைம் வேலையா அங்க போய் பண்ணல. அவர் ஏதோ அன்னைக்கு போயிருந்திருப்பாரா இருக்கும், ஒரு மாடை இடம் எடுத்து கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை நிறைய பேர் குற்றம் சாட்டுற ஒரு விஷயம், விவசாயம் பண்ற அப்படின்னு சொல்லி நிலங்களை வாங்கிட்டு இவர் என்னென்னவோ வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி சில பிம்பங்கள் சூட்டப்படும் நேரத்துல, விவசாயம் எனக்கு தெரியும், என்னுடைய குலத்தொழிலாவும் என்னுடைய வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அவங்க அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய அப்பா விவசாயி தான்,
இந்த மாதிரி இருந்த குடும்பத்துல இருந்து எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படிங்கிறதையும், கறவை மாடுகள்லாம் நாங்க வச்சிருக்கிறோம், கன்னுக்குட்டிக்கெல்லாம் நாங்க இப்படிதான் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பராமரிப்பையும் காமிக்கிறதுக்காக கூட அண்ணாமலை அவர்கள் அதை செய்திருக்கலாம். அடுத்து ஆப்பிள் வாட்சை கையில கட்டிக்கிட்டு தான் அந்த மண்ணெல்லாம் வந்து வெட்டுறீங்களா, அந்த தண்ணியெல்லாம் ஓபன் பண்ணி விடுறீங்களா, அது எப்படி நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்? ஒரு பக்கம் வந்து தண்ணி ஊத்துறீங்க, மாடு எடுத்துட்டு போய் கட்டுறீங்க, புல்ல அறுக்குறீங்க, மிஷின்ல போடுறீங்க, அப்படியே கீழே வந்து விழுவுது, இது என்ன உலகமாக நடிப்பா இருக்கடா சாமி அப்படின்னு சொல்லி பல பேர். இதுக்கு வாட்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபுல் அப்பியரே வந்து ஒயிட் ட்ரெஸ், ஒரு ஆஃப் ஒயிட் பேண்ட், அடுத்து கையில ஆப்பிள் வாட்ச். அவர் வந்து எங்கேயோ ஒரு போயிருக்காரு, போயிட்டு வந்து சரி திடீர்னு வந்து நினைச்சிருக்கலாம் நம்மளுடைய பர்சனல் லைஃப், நம்ம சும்மா இருக்கோம், மேபி இப்படி கூட இருக்கலாம், நம்ம சும்மா இருக்கோம் இப்போதைக்கு, அதையும் நம்ம சொல்லுவோமே, மக்களுக்கு சொல்லுவோமே, புரிய வைப்போமே கூட மேபி நினைச்சிருக்கலாம். அந்த நேரத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா மோஸ்ட்லி கட்சிக்கான வேலைகளை மிக அதிக அளவில் அண்ணாமலை அவர்கள் பாக்குறாரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா? ரொம்ப அதிக அளவுலாம் கிடையாது. பட் இவருடைய ஸ்போர்ட்டிவ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறதும் பல காலேஜஸ்ல அண்ட் பாட்காஸ்ட் இன்டர்வியூஸ்ல அண்ட் லைவ்ல யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அவர் தள்ளப்பட்டு போயிட்டு இருக்கே தவிர பெருமளவுல ஒரு சூப்பர்பா இவர் வந்து இந்த வேலை தான் பாக்குறாருன்னு சொல்லும் அளவுக்கு இல்லை. பட் பிரஸ் மீட் அப்படிங்கிறது குறையல, அது ஓரளவு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவரோட ஈடுபாடுகள் குறையுது. இந்த விஷயத்த பேசுறாங்க பாருங்க, வைரல் ஆக்கி கடவுளேன்னு இருக்கு. சரி ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கதறல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இதுல இவர் சொல்றது இந்த வீடியோவையும் பாருங்களேன். அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற டெல்டாக்காரருடைய அரசு என்பதை முதல்ல ஒரு விஷயத்த மட்டும் கிளாரிஃபை பண்றேன். நான் அதிமுகவின் சார்பில் யாராச்சும் போய் எதிர்கட்சியா இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, போய் நிற்கதெல்லாம் உண்மையாவே முளைச்சிருக்கான்னு நேரில் போய் பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்ன வார்த்தை யார் சொல்றது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற இந்த வார்த்தைக்கு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. திடுதுப்புன்னு போயிட்டு நான் என்னுடைய விவசாயிக்காக கூட நின்று நான் அவங்களுடைய இடத்துல இருந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போறா? அங்க போறது எடப்பாடியார் போறாரு, ஆன் களத்துல இருக்காரு, மழையில அதெல்லாம் தான் வந்து ஒரு சீனரி. புரியுதா உங்களுக்கு? அது வந்து ஒரு அவரு மேபி அது எலெக்ஷனுக்காகவோ இல்ல ஓட்டுக்காகவோ வாட் எவர் இட் மேபி, பட் அந்த களத்துக்கு போனாருல, ஆன் ஸ்பாட்டுக்கு போனாருல, போயிட்டு நின்று மக்களா நின்று கலந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது இன்னும் நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணலையா, இந்த மூட்டைகள்லாம் அறுவடை பண்ணி இத்தனை மாதங்களா இங்க இருக்குதா அப்படின்னு கேட்கறதாகட்டும், அந்த முளைஞ்சிருக்கிற நெற்பயிர்கள்லாம் காமிச்சு ஒரு விவசாயம் கண்ணீர் சிந்தும் போது அவர் சொன்ன வார்த்தைகளாகட்டும் இது எல்லாமே பயங்கர வைரல் ஆயிடுது. எப்படி? ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிடுது. அண்ட் இந்த விஷயம் அப்படியே வந்து ஒரு பக்கம் வச்சுப்போம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் திமுக ஐயோ இது என்னடா அது, ஸ்பாட்டுக்கு வர போயிட்டாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அலற அடிச்சுக்கிட்டு அனுப்பப்படுற ஆள் யாரா இருக்கிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் போறாரு. பட் நம்ம ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவா பேசலாம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம் குறித்து ஒரு பெரிய அளவுல ஈடுபாடோ அதை பத்தின ஒரு புரிதலோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். ஆஸ் யூஷுவல். என்ன காரணம்? அவரு ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஃபேமிலியில பிறந்தவர். இன்ஃபேக்ட் முக ஸ்டாலின் அவர்களுக்கே இதெல்லாம் என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன் நம்ம குறை சொல்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் போன கோல்டன் ஸ்பூனு, டைமண்ட் ஸ்பூனு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வாரியில அவங்க எல்லாம் வர ஆளுங்க. அண்ட் களத்துல போயிட்டு ஓட்டுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வந்து இந்த நேரத்துல களத்துல வந்து யாரு நின்னாலும், இத்தனை வருட காலங்களை தாண்டி யாரு நின்னாலும் எலெக்ஷன் 2026 வர்றதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிறது எங்கனாலும் எழுதி அழுத்தி வைக்கலாம். கரெக்டா? சோ உதயநிதி ஸ்டாலின் வராரு, ஆய்வு பண்றாரு, பார்த்துட்டு அவர் சொல்ற விஷயங்கள் பிரஸ் மீட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 6% அளவுக்கு உயர்ந்திருக்கு ஜிபிசி அப்படிங்கிறாரு. இது கூட அவர் சொல்றது என்ன அப்படின்னா, வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் யார் என்ன கேட்டாலும் வாயை திறக்கிறது இல்ல. ஆனா அந்த ஸ்பாட்ல போயிட்டு எடப்பாடியார் அவதூறு பரப்புறாரு. எடப்பாடியார் அப்படிங்கிறது எதிர்கட்சி தரப்பு அவதூறு பரப்புறாங்க. நாங்க நெல் கொள்முதல் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல தெளிவா சூப்பரா பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்க எந்த இடத்துலயுமே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவங்க வெளியிட்டு இருக்கிற ஒரு வீடியோவும் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவையும் ஒரு வாட்டி பாருங்களேன். அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக ரெடி பண்ண வீடியோ, முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தைகளும் உருட்டுகளும் அவருடைய பொய்களும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. டிபிசில கொண்டாந்து நெல் அடிக்க கிட்ட ஒரு 20 நாளைக்கு மேல ஆகுதுங்க.
நெல் கொள்முதல் செய்யல. 15 தினங்களா கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். 15 நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா பல்வேறு டிபிசில நெல் மூட்டை எடுத்து காத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கு. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் செய்யல, அந்த இதெல்லாம் முளைச்சிருச்சு, இதெல்லாம் விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற பெண்ணே வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஊடகங்கள் பேசும் நேரத்துல அதெல்லாம் கிடையாது, இதுதாங்க உண்மை அப்படிங்கறது அந்த பெண்ணே வந்து நேர்ல பேசுற மாதிரி அதிமுக சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம், எதுக்காக நீங்க பொய் சொல்லணும், நீங்க கொள்முதல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்க, பட் பண்ணலையே, விவசாயிகள் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கோம், இன்னும் எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய கண்ணீருக்கும் இவங்களுடைய வார்த்தைகளுக்கும் என்ன மரியாதை, நான் என்ன பொய் சொல்றதுல நடுவுல அப்படிங்கறத எடப்பாடியார் காண்டோட கேட்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய பீரியட்ல 500ல இருந்து 600 நிலையங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா திமுகவினுடைய ஆட்சி காலத்துல நேரடி நெல் கொள்முதல் அப்படிங்கிற நிலையங்கள் கிட்டத்தட்ட 1825 நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷன்ல நேரடியாகவே நெல் கொள்முதல் அப்படிங்கிறது செய்துக்க முடியும் அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்தின் சார்பா எல்லாரும் சொல்றாங்க. லைக் உதயநிதி அவர்கள் எல்லாம் சொல்றாரு. ஆனா இது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த கட்டமா எடப்பாடியார் கேட்கக்கூடிய விஷயம், இந்த நெல்லை இந்த இடத்துல இருந்து குடவுன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க செட்டில் டவுன் பண்றீங்கல்ல, அந்த ஒரு எடுத்துட்டு போற டைமிங் அப்படிங்கிறது இங்க மக்களுக்கு ரொம்ப இடிக்குது, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அது என்னன்றதை நீங்க சார்ட் அவுட் பண்ணல. தமிழகம் முழுக்க ஒரே ஒரு கான்ட்ராக்டர், அவரை வச்சுதான் இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நாங்க கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், அதாவது ஒரு ஏரியாஸ் இருக்கும்ல, அங்கக்கு நீங்க கான்ட்ராக்ட் மூலமா தேர்வு பண்ணி ஒரு லாரியையும் நீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இங்க வரணும் அப்படின்னா இங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல எங்களுக்கு நாங்க கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச உங்களுடைய கட்சி ஆட்களுக்கு மட்டும் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சரியா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. இதே செய்தியாளர்கள் கேட்கும் போது பக்கத்துல இருந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கான்ட்ராக்ட்ல யாரு கம்மியா கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தாங்க நாங்க கொடுக்க முடியும், நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் தரப்புல சொல்றாங்க. இதெல்லாம் என்னத்த போறதுன்னு தெரியல. ஆனாலும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, கரூர்ல ஒரு பிரச்சனை, அது வந்து விஜய்க்கு திருப்பி விடணும் அப்படிங்கிற காரணத்தினால அதிமுகவை உள்ள வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே நான் இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியா முதலமைச்சர் அவர்கள் வந்தாரு. அண்ட் இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது 41 உயிர் பெரிய விஷயம் தான். ஆனாலும் நெற்பயிர்கள் இவ்வளவு மோசமாயி இவ்வளவு விவசாயிகளுடைய கண்ணீர் சிந்த நாங்க கதறிட்டு இருக்கோமே, எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு கதறப்படுற எங்களுடைய சிச்சுவேஷன்ஸை நேர்ல பார்க்க ஏன் முதலமைச்சர் வரல அப்படிங்கிற கேள்விகள் அங்க இருக்கிற விவசாயிகள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் மூலமா உங்களுக்கான வருமானங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் நேரத்துல நெல் கொள்முதல் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு வருமானம் அப்படிங்கிறது தேவைப்படும் சூழ்நிலையில எங்களுக்கான பார்வை உங்ககிட்ட இருந்து என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறதும் விவசாயிகள் பலரின் கோரிக்கையாவும் இருக்கு. அண்ட் நீங்க இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதை கேட்கிற விஷயங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.